பென்டென் சீரிஸ் பார்க்குற எல்லாருக்குமே பர்டிகுலராக பென்டென் சீரிஸில் வர ஏலியன்ஸை பிடிச்சிருக்கும். ஸோ அவங்கவுங்களுக்கு ஃபேவரட்டான ஏலியன் லிஸ்ட்டும் இருக்கும். ஸோ ஆனால் பென்டென் சீரிஸில் நம்ம பென்டெனிசனுக்கே பிடிச்ச ஒரு 10 ஃபேவரட்டான ஏலியன்ஸை தான் இன்னைக்கான வீடியோவில் நான் உங்களுக்கு லிஸ்ட் அவுட் பண்ண போகிறேன். ஸோ இந்த ஏலியன்ஸ் எல்லாம் பென் அடிக்கடி டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிருப்போம். ஸோ அவனுக்கு உண்மையிலே பிடிச்ச ஏலியன்ஸ் தான். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதில் வந்து 10th பிளேஸில் இருக்குது எக்கோ தான். ஸோ எக்கோ வந்து பென்டென் ஏலியன் ஃபோர்ஸில் வந்து காட்டியிருப்பாங்க. ஸோ அவனுக்கு ஒன் ஆஃப் த பிடிச்ச ஏலியனில் இதுவும் ஒன்று. ஸோ ஏன் இதை அவனுக்கு பிடிக்கணும்? ஸோ எக்கோவால் தான் மல்டிப்ளர் ஷேடோ க்ளோன் மாதிரி யூஸ் பண்ண முடியும். ஸோ அது திரும்ப பென்னாக மாறினா ஸோ அவன் நிறைய பென்னாக கூட மாறிக்கலாம். ஸோ அதை வச்சு தில்லுமுள்ளு கூட பண்ணலாம். ஏலியன் ஃபோர்ஸில் அல்டிமேட்ரிக்ஸ்லையும் யூஸ் பண்ணியிருப்பான். ஸோ நெக்ஸ்ட் 9th பிளேஸில் இருக்கிறது வந்து டைமண்ட் ஹெட். ஸோ பென்டென் கிளாசிக் பார்த்த எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ பென்னுக்கு டைமண்ட் ஹெட் எவ்வளோ பிடிக்கும்ட்டு. ஸோ அவன் ரொம்பவே அதிகமாக ஃப்ரீக்வெண்ட்லி யூஸ் பண்ணுற ஏலியன்ஸில் டைமண்ட் ஹெட் ஒன் ஆஃப் த ஏலியன். ஸோ 8th பிளேஸில் இருக்குது பிக் சில். ஸோ ஏலியன் ஃபோர்ஸ் அல்டிமேட்ரிக்ஸில் வந்து பிக் சில்ல பென் அடிக்கடி யூஸ் பண்ணுவான். ஸோ என்னதான் ஜெட்ரேன்ற ஒரு பறக்கிற ஏலியன் இருந்தாலும் ஸோ அவன் பிக் சில்ல தான் மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுவான். 7th பிளேஸில் இருக்குது எக்ஸலரேட், ஒன் ஆஃப் த ஃபாஸ்டஸ்ட் ஏலியன் இன் பென்டென் சீரிஸ். ஸோ அதனால பென்னுக்கு ரொம்பவே பிடிக்கும் அந்த ஏலியன். ஸோ 6th பிளேஸில் கேனன் போல்ட். ஸோ பென்டென் வந்து மாஸ்டர் கண்ட்ரோல் அன்லாக் பண்ணதுக்கு அப்புறம் ஸோ எக்ஸ்ட்ரா ஒரு ஏலியன் வந்திருக்கும். ஸோ கேனன் போல்டு. ஸோ அதுக்கப்புறமேட்டுக்கு பென்னுக்கு அந்த ஏலியன் ரொம்பவே பிடிச்சிருக்கும். எனக்குமே அந்த ஏலியன் பிடிக்கும். ஸோ 5th பிளேஸில் இருக்குது ஈட் பிளாஸ்ட். ஸோ ஈட் பிளாஸ்ட் வந்து பென்டென் கிளாசிக்ல இருந்து ஆம்னிவர்ஸ் வரைக்கும் காட்டியிருப்பாங்க. ஸோ பென்னோட ஒன் ஆஃப் த ஃபேவரட் அண்ட் அடிக்கடி யூஸ் பண்ண ஏலியன் ஈட் பிளாஸ்ட் தான். 7th பிளேஸ்ல இருக்குது ஸ்வாம்ப் ஃபயர். ஸ்வாம்ப் ஃபயர் வந்து ஏலியன் ஃபோர்ஸ்ல ஸ்டார்டிங்ல பென் ஃபர்ஸ்ட் எபிசோட்ல மாறினதுன்னா ஸ்வாம்ப் ஃபயரா தான். ஸோ ஈட் பிளாஸ்டோட ஆல்டர்னேட்டிவா கொண்டு வந்த ஏலியன் தான் ஏலியன் ஃபோர்ஸ்ல ஸ்வாம்ப் ஃபயர். ஸோ நம்ம ஸ்வாம்ப் ஃபயர் வந்து வெட்டினாலும் ரீஜென்ரேட் ஆயிடுவோம். ஸோ ஃபயர் பவரும் இருக்கும். ஸோ ஒரு பெஸ்ட் ஏலியன் பென்னுக்கு. ஸோ நெக்ஸ்ட் 3rd பிளேஸ்ல இருக்கிறது வந்து ஃபோராம். பென்டென் கிளாசிக்ல தரமான ஏலியன்ஸ்னா ஃபோராம் தான். ஸோ அடிக்கடி பென் மாறுவோம். ஸோ ஒன் ஆஃப் த பவர்ஃபுல் ஏலியன். ஸோ 2nd பிளேஸ்ல இருக்குது ஃபீட்பேக். ஸோ ஃபீட்பேக் வந்து பென்னுக்கு ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஃபேவரட் ஏலியன். ஸோ அதை நம்மளுக்கு கிளாசிக்ல ஏலியன் ஃபோர்ஸ் அல்டிமேட்ரிக்ஸ்லாம் காட்டியிருக்க மாட்டாங்க. ஸோ டேரெக்டாக ஆம்னிவர்ஸில் தான் காட்டியிருப்பாங்க. ஸோ பாஸ்ட்ல பென்னு வந்து அந்த ஏலியனை எத்தனை தடவை மாறினா ஸோ அது அவனுக்கு எவ்வளோ ஃபேவரட் ஏலியனாக மாறிடுச்சு. ஸோ அந்த ஏலியன் எப்படி அழிஞ்சதுன்ற கதையும் நம்மளுக்கு ஆம்னிவர்ஸில் காட்டியிருப்பாங்க. ஸோ பென்னுக்கு ரொம்பவே ஃபேவரட்டான ஏலியன். அவன் அடிக்கடி மாறக்கூடிய ஏலியனும் ஃபீட்பேக் தான். ஸோ நெக்ஸ்ட் 1st பிளேஸில் பார்க்க போகுது யூமாங்கசோர். ஸோ பென்னுக்கு யூமாங்கசோர் எவ்வளோ ஃபேவரட்டான ஏலியன்ட்டு ஏலியன் ஃபோர்ஸ் 2 ஆம்னிவர்ஸ் வரைக்குமே காட்டியிருப்பாங்க. ஸோ பென் அடிக்கடி மாறி சண்டை போகிற ஏலியன்னா யூமாங்கசோர். எவ்வளோ பவர்ஃபுல்லான ஆப்னெட் வந்தாலும் ஸோ பென் யூமாங்கசோர் தான் சூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த அளவுக்கு ஃபேவரட் அண்ட் பயங்கரமான ஏலியன். ஸோ எனக்கு அல்டிமேட் யூமாங்கசோர் ரொம்பவே பிடிக்கும். இதில் உங்களுக்கு பிடிச்ச ஏலியன் என்னன்றதை கமெண்ட்டில் சொல்லிடுங்க. ஸோ இந்த மாதிரி பென்டென் கண்டென்ட் அனிமி ரிலேட்டட் கண்டென்ட் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.